கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவரிடம் 15 மணி நேரம் நீடித்த விசாரணை. கடந்த 15 நாட்களாக பணியாற்றியதாக கருதப்படும் சூலூர்பேட்டை தாபாவுக்கு அழைத்து சென்று தடயங்கள் சேகரிப்பு. கைதானவரை சிறுமியிடம் நேரில் காண்பித்து உறுதி செய்ய வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை. வன்கொடுமை செய்தவருக்கு தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனையத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் நாளை ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. பாதுகாப்பு காரணமாக சோழகங்கம் ஏரிக்கு மாற்றப்பட்ட தளத்தில் ஹெலிகாப்டரை இறக்கி சோதனை. அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை. தமிழ்நாட்டின் கோரிக்கை மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமரிடம் வழங்குவார் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை இன்று இரவு சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இரவு 10:45 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் மாவட்டங்களில் எல்லாம் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு காவல்துறை எந்தவித தடையும் விதிக்கவில்லை. வழக்கறிஞர் பாலு விளக்கம். காவல்துறையின் தடையை மீறி நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். பாமகவினருக்கு ராமதாசால் நியமிக்கப்பட்ட தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் அறிவுரை. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே ஒருதலை காதலில் கல்லூரி மாணவிக்கு கத்திக்குத்து. படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. திருப்பூரில் பட்டாசு கடையில் தீ விபத்து. 5 மணி நேரம் போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். திருவாரூரில் வாகன ஓட்டிகள் செலுத்திய அபராத தொகையை கட்டாமல் முறைகேடு. தலைமை காவலர் பணியிடை நீக்கம். ஓசூரில் இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த பாம்பு. போராடி மீட்ட வனத்துறை ஊழியர்கள். மாலத்தீவில் துணை அதிபர் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகரை சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி. இருதரப்பு நல்லுறவையும் மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை. தாய்லாந்துடனான எல்லை சண்டையில் போர் நிறுத்தத்திற்கு கம்போடியா அழைப்பு. உயிரிழப்புகள் ஏற்பட்டு பல்லாயிரம் பேர் இடம்பெயர்ந்த நிலையில் முடிவு. மகளிர் உலகக்கோப்பை செஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த இருவர் இன்று மோதல். சாதனை படைக்கப் போவது கோனேரு ஹம்பியா, திவ்யா தேஷ்முக்கா என்று எதிர்பார்ப்பு. கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவரிடம் 15 மணி நேரம் நீடித்த விசாரணை. கடந்த 15 நாட்களாக பணியாற்றியதாக கருதப்படும் சூலூர்பேட்டை தாபாவுக்கு அழைத்து சென்று தடயங்கள் சேகரிப்பு. கைதானவரை சிறுமியிடம் நேரில் காண்பித்து உறுதி செய்ய வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை. வன்கொடுமை செய்தவருக்கு தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனையத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் நாளை ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. பாதுகாப்பு காரணமாக சோழகங்கம் ஏரிக்கு மாற்றப்பட்ட தளத்தில் ஹெலிகாப்டரை இறக்கி சோதனை.
அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை. தமிழ்நாட்டின் கோரிக்கை மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமரிடம் வழங்குவார் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை இன்று இரவு சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இரவு 10:45 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் மாவட்டங்களில் எல்லாம் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு காவல்துறை எந்தவித தடையும் விதிக்கவில்லை. வழக்கறிஞர் பாலு விளக்கம். காவல்துறையின் தடையை மீறி நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். பாமகவினருக்கு ராமதாசால் நியமிக்கப்பட்ட தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் அறிவுரை. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே ஒருதலை காதலில் கல்லூரி மாணவிக்கு கத்திக்குத்து. படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. திருப்பூரில் பட்டாசு கடையில் தீ விபத்து. 5 மணி நேரம் போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். திருவாரூரில் வாகன ஓட்டிகள் செலுத்திய அபராத தொகையை கட்டாமல் முறைகேடு. தலைமை காவலர் பணியிடை நீக்கம். ஓசூரில் இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த பாம்பு. போராடி மீட்ட வனத்துறை ஊழியர்கள். மாலத்தீவில் துணை அதிபர் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகரை சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி. இருதரப்பு நல்லுறவையும் மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை. தாய்லாந்துடனான எல்லைச் சண்டையில் போர் நிறுத்தத்திற்கு கம்போடியா அழைப்பு. உயிரிழப்புகள் ஏற்பட்டு பல்லாயிரம் பேர் இடம்பெயர்ந்த நிலையில் முடிவு. மகளிர் உலகக்கோப்பை செஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த இருவர் இன்று மோதல். சாதனை படைக்கப் போவது கோனேரு ஹம்பியா, திவ்யா தேஷ்முக்கா என்று எதிர்பார்ப்பு. கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவரிடம் 15 மணி நேரம் நீடித்த விசாரணை. கடந்த 15 நாட்களாக பணியாற்றியதாக கருதப்படும் சூலூர்பேட்டை தாபாவுக்கு அழைத்து சென்று தடயங்கள் சேகரிப்பு. கைதானவரை சிறுமியிடம் நேரில் காண்பித்து உறுதி செய்ய வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை. வன்கொடுமை செய்தவருக்கு தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனையத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் நாளை ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. பாதுகாப்பு காரணமாக சோழகங்கம் ஏரிக்கு மாற்றப்பட்ட தளத்தில் ஹெலிகாப்டரை இறக்கி சோதனை. அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை. தமிழ்நாட்டின் கோரிக்கை மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமரிடம் வழங்குவார் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை இன்று இரவு சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இரவு 10:45 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் மாவட்டங்களில் எல்லாம் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு காவல்துறை எந்தவித தடையும் விதிக்கவில்லை. வழக்கறிஞர் பாலு விளக்கம். காவல்துறையின் தடையை மீறி நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். பாமகவினருக்கு ராமதாசால் நியமிக்கப்பட்ட தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் அறிவுரை.
நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே ஒருதலை காதலில் கல்லூரி மாணவிக்கு கத்திக்குத்து. படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. திருப்பூரில் பட்டாசு கடையில் தீ விபத்து. 5 மணி நேரம் போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். திருவாரூரில் வாகன ஓட்டிகள் செலுத்திய அபராத தொகையை கட்டாமல் முறைகேடு. தலைமை காவலர் பணியிடை நீக்கம். ஓசூரில் இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த பாம்பு. போராடி மீட்ட வனத்துறை ஊழியர்கள். மாலத்தீவில் துணை அதிபர் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகரை சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி. இருதரப்பு நல்லுறவையும் மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை. தாய்லாந்துடனான எல்லைச் சண்டையில் போர் நிறுத்தத்திற்கு கம்போடியா அழைப்பு. உயிரிழப்புகள் ஏற்பட்டு பல்லாயிரம் பேர் இடம்பெயர்ந்த நிலையில் முடிவு. மகளிர் உலகக்கோப்பை செஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த இருவர் இன்று மோதல். சாதனை படைக்கப் போவது கோனேரு ஹம்பியா, திவ்யா தேஷ்முக்கா என்று எதிர்பார்ப்பு.